எடுத்தாச்சு, நகை எடுத்தாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இன்னும் ஜாமான் செட்டு தான் மாமா வாங்கணும். அதை மட்டும் வாங்கிட்டுனா வாங்குற வேலையெல்லாம் முடிஞ்சிடும் மாமா. அடுத்து பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்குது. தெய்வான இருந்த காசுல துணிமணி நகை பத்திரிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொருள் அதெல்லாம் பீரோ கட்டில் இதெல்லாம் வாங்கணும். அதுக்கு காசு தேவைப்படுது தெய்வான. பீரோ கட்டில் செய்ய சொல்லிட்டேன். இருந்தாலும் மற்ற அது காசு கொடுக்கணும், மற்ற பொருளாக வாங்கணும். அதுக்கெல்லாம் காசு தேவைப்படுது தெய்வான. ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கிறேன், அவர் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. காசு கொடுத்த உடனே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் தெய்வான. மாமா கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க மாமா. நமக்கு நாளே இல்லை. பத்திரிக்கை வேற வைக்கணும், ஊர் பத்திரிக்கை வைக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது மாமா. யாப்பா முத்தையா, நீ யாப்பா 2ஆம் தேதிக்கு ஒத்துக்கின? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம். 2ஆம் தேதி முடிவு பண்ணி இந்த ஒரு வாரம் 2 வாரத்திலேயே எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னா எப்படிதான் பண்ண முடியும் சொல்லு பாக்கோம். ஆத்தா அப்படி இல்லை ஆத்தா, முத கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம். சரி மாப்பிள்ளை வீட்டில் ஒரு தேதி முடிவு பண்ணி சொல்கிறாங்க. அதை வேணான்னு தடங்கல் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். பார்த்துக்கலாம் ஆத்தா, இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே முடிச்சிடலாம் எல்லாத்தையும். கவலைப்படாத ஆத்தா. அக்கா அக்கா சுமதி வா, சுமதி வா வா. அக்கா கல்யாண ஏற்பாடுலாம் போகுதா நல்லபடியா? அதெல்லாம் போகுது சுமதிய. துணி எடுத்துட்டு வந்தோம், நகை எடுத்துட்டோம், பத்திரிக்கை அடிச்சிட்டோம். சுமதிய என்ன உன் பொண்ணு கையில் இப்படி அழுகுறா? நகரு அம்மாடி கையில ஏமா ஏன் அழுகுற? அக்கா நான் சொல்றேன்க்கா, எல்லாம் நான் கட்டிக்கின்னேன் அந்த மனுஷனாலதான். என்னடி சுமதி சொல்ற? ஏன் கொஞ்ச மறுபடியும் பிரச்சனை பண்றாரா? அக்கா முன்னாடியே சொல்லியிருந்தல, சிதம்பரத்துல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்ட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கையில கூட பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கன்ட்டு. ஆமா சொல்லியிருந்த. இப்ப என்ன பிடிக்கல சொல்லிட்டாங்களா? இல்லக்கா பிடிக்கல சொல்லியிருந்தா பரவாயில்லையே, பிடிச்சிருக்கு சொல்லத்தான் பிரச்சனையே. அவங்க அடுத்த மாசம் 2ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க போல அந்த மனுஷங்கிட்ட. இந்த மனுஷனும் என்கிட்ட வந்து சொன்னாரு. கையில் என்ன சொல்லிட்டா, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, அந்த குடும்பமும் எனக்கு வேணாம், எனக்கு வாழ விருப்பம் இல்லை அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நான் படிச்சுதானே இருக்கிறேன், எனக்கு இது கல்யாணம்ட்டு. சரியா தானே புள்ள சொல்லியிருக்கிறா. அப்புறம் என்ன படிக்கும்போது எதுக்கு கல்யாணம்? இன்னும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே தப்பு. அதுலேயே 2ஆம் தேதியே கல்யாணம் பண்ணலான்னு எப்படி அவங்க சொன்னாங்க? உங்களுக்கு புரியுது மாமா, ஆனா நான் கட்டிக்கின அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டுது. அவங்க தான் சொல்றாங்க, இவரு என்ன சொல்றாரு, 2ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவ வேணான்னு சொன்னா, நாங்க 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டோம். சரியா கையிலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, நீயும் பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளார உட்காந்துக்குன்னு உள்ளார கதவு டாப்பால் போட்டுக்கின்னு எங்களை உள்ள விடாம உட்காந்து இருக்கிறாரு. ஏன் உள்ள விட மாட்டேன்னு கேட்டா, 2 பேரும் கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் உள்ள வராதிங்க, இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் உள்ள வாங்க, இல்லைன்னா வெளியே இருங்கன்னு சொல்லிட்டாரு. என்னது வீட்டுக்குள்ளார பூந்துக்குன்னு கதவு டாப்பால் போட்டுக்கின்னு உள்ள விட மாட்டானா? இது என்ன கொடுமையா இருக்குது? பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்கலத்தான், கட்டிக்கு போற பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே? இதுக்காக கட்டாயப்படுத்தி ஆகணுமா? அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் இடம் விட்டா ரொம்ப ஓவரா பண்றான். அதான்க்கா அங்கே நீ நாய் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்தா. இவ அதுக்கு மேல அந்த மனுஷன் சொல்றாருன்னா நான் ஒத்துக்கிறேம்மா, பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாக்கா. அப்பாடி கையில என்னம்மா உனக்கு பிடிக்கலனா எதுக்கு நீ ஒத்துக்கிற? பிடிக்கலனா பிடிக்கல சொல்லு, அதுக்காக ஒத்துக்காத, சரியா? பெரியம்மா எப்படி பெரியம்மா ஒத்துக்காம இருக்க முடியும்? எங்க அப்பா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு. நாங்க வெளியேவா இருக்க முடியும்? வெளியே இருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க, பிரச்சனை தான் வரும். அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எப்படியும் அவர் பிடிச்சது புடியில இருப்பாரு. வேற வழி இல்ல, நான் ஒத்துக்கிறேன் பெரியம்மா. இங்க பாருக்கா எப்படி பேசுறான்னு. அம்மாடி கையில தெரியாம இருக்கிறல நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. மாமா வாங்க மாமா, போயிட்டு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வந்துருவோம். உள்ள எப்படி அழுகுறா பாருங்க மாமா.
தெய்வான மச்சானுக்கு நம்ம குடும்பத்தையே பிடிக்காது, அதுவும் என்னன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் நான் வந்து பேசினா சரிப்பட்டு வருமா தெய்வான? மாமா நம்ம சும்மா போனா தானே கோவப்படுவாது, ஒரு காரியத்தோட போனா கோவப்பட மாட்டாருல்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க மாமா. சுமதி சுமதி நீ கையில குட்டுக்கிட்டு முன்னாடி போ, நானும் மாமாவும் பின்னாடியே வரோம். யார் அது கதவு தட்டுறது? கொழுந்தனாரே, கதவு திறங்க கொழுந்தனாரே, தெய்வான வந்திருக்கிற. இப்போ எதுக்கு கதவு திறக்க சொல்றீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? சகல கதவு திறங்க சகல, எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறோம், கதவு திறங்க. ஓ, கல்யாணத்துக்கு கையில ஒத்துக்க வச்சுட்டாங்க போல, அதனாலதான் வீட்டுக்கு வராங்க போல. சரி சரி, வாங்க வாங்க உள்ள வாங்க. சகல, என் பொண்ணு கௌசல்யாவுக்கு அடுத்த மாசம் 2ஆம் தேதி சந்தனப்பேட்டையில கல்யாணம் வச்சிருக்கிறோம், அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். என்னது, கல்யாணம் சொல்றதுக்காக வந்தீங்களா? நல்ல விஷயம் சொன்னீங்களா, அது இதுதானா? ஆமா கொழுந்தனாரே, அப்புறம் இது சந்தோஷமான விஷயம் தானே, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். சுமதி சுமதி உள்ளவா சுமதி, 2 பேரும் சேர்த்து வச்சு பத்திரிக்கை கொடுக்கணும்ல, உள்ளவா. அம்மாடி கயல், உள்ளவாமா, நீ உள்ளவா. அப்பா ஒன்றும் உள்ள வரத்தையும் அவளை, சுமதி மட்டும் உள்ள வந்தா போதும். சுமதியும் நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன, என் கையில் கொடுத்துட்டு போங்க. என்ன சகல நீங்க இப்படி இருக்கீங்க? நம்ம பொண்ணை பெற்று வளர்க்குறோம், அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கட்டி கொடுக்கணும் தான், எல்லாம் சரிதான். இருந்தாலும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போய் அங்கே தானே வாழ போறா, காலம் ஃபுல்லாக அங்கே தான் வாழ போறா. அப்போ அவள் மனசுக்கு விருப்பம் இருக்கணும்ல. நம்ம மண்ணு கட்டி வச்சுட்டு அப்புறம் காலப்போக்கில் நம்ம செத்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுல்ல நம்ம பொண்ணு. ஆமா கொழுந்தனாரே, சொல்ற மாதிரி பொண்ணுக்கு விருப்பம் இருக்கணுமா இல்லையா? இப்ப பாருங்க, என் பொண்ணு கௌசல்யாக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் இந்த கல்யாணத்தை நாங்க ஏற்பாடு பண்றோம். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுற போறோம். இங்க பாருங்க, நல்ல விஷயமா நீங்க வந்திருக்கீங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. இந்த நேரத்துல என்னை கோவப்படுத்தி என் வாயில ஏதாவது நாமான்னு சொல்லிட போறேன், பேசிட போறேன், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் நான் நினைக்கிறேன். என்ன சகல நீங்க இவ்வளோ தரம் சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டீங்களே, எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கே தெரியல. பாவம் காயில் வந்து எங்ககிட்ட அழுது நிற்கிறா, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, எங்கள் அப்பா என்னை கட்டி வைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு பாவம், அதுக்கு இல்லாமல் இப்போ படிச்சுன்னு இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நேரத்தை கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் நடத்தி அதுக்கப்புறம் அவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இங்கே பாருங்க, நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வர்றது எனக்கு என்னமோ பிடிக்கல. எங்கள் குடும்ப விஷயம் விட்டுருங்களேன். என் குடும்பம் எப்படியோ நாங்கள் பார்த்துக்க போகிறோம். அவள் இன்னைக்கு சொல்லுவா, இன்னைக்கு அழுவாதா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவள் ஏற்றுக்க போகிறான், அவள் நல்லா வாழ போகிறா. நான் ஒன்றும் அவளை பாருங்கணத்தில் ஒன்றும் தள்ளி உள்ள. நான் மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறான், அவங்க வீட்டில் இருக்கவும் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசதி பெரிய அளவில் இருக்குது. இங்கே நாங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவலான்னு சொல்லிட்டாங்க. நகை போனதில் சீசனை எதுவுமே பண்ணதில்ல, கல்யாணம் ஏற்பாடு கூட அவங்களே ஏற்பாடு மண்டபம் அமைத்து எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல மாப்பிள்ளை எங்கேயே கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கும். உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் அமைச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? கொழுந்தனாரே, நீங்க ஒரு அப்பாவா இருந்து நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். இப்ப நாங்களும் அதெல்லாம் யோசிப்போம் தான். பணக்காரங்க இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, மாப்பிள்ளை நல்லா இருக்கிறான், எல்லாம் சரிதாங்கம்மா கொழுந்தனாரே. இருந்தாலும் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கணுமா இல்லையா? அவதான் பிடிக்கல சொல்றல, அதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கம். என்ன கிடைங்க மறுபடியும் சொன்னதே சொல்ல இருக்கீங்க, இன்னும் கோவப்படுத்துனே வந்திருக்கீங்க அங்கிருந்து கிளம்பி. ஏய் சுமதி, இதான் உன் வேலையா? இதுக்கு தான் போனேன் உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இட்டு வந்துங்கிற பஞ்சாயத்தை வைக்கிறேன். நீ யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு வந்து என்னால் கட்டி கொடுக்க முடியாது நகைலாம் போட்டு இந்த காலத்தில். ஏன்னா அதுக்கு நான் போய் அடமானம் தான் வைக்கணும், என்ன என் தலையை எல்லாத்தையும் உயிரை எல்லாத்தையும் பணைய வைக்கணும். அப்படின்னா எவனா கடன் கொடுப்பா, நான் கடனை வச்சு வாங்கி வச்சு நான் லோன் பண்ணணும், எனக்கு அவசியம் கிடையாது. புரியுதா? நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி கட்டி கொடுக்க முடியும் தான் யோசிப்பேன் நான். என் பொண்ணுக்கு நான் பெருசாக எதுவும் சேர்த்து வைக்கல. இதுக்கப்புறம் நகை போனோன்னா நான் போய் சம்பாரிச்சு இதுக்கப்புறம் ஏதாவது கண்ணை ஒன்றா வாங்கி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி கண்ணை ஒன்றா நான் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் நானும் கஷ்டப்படணும், அவளும் போய் போகிற வீட்டில் கஷ்டப்படுவான். அங்கே போயிட்டு எதுவும் இல்லாமல் சோத்துக்கோ நகைக்கோ பணத்துக்கோ எதுக்கோ. அதே இந்த மாப்பிள்ளையை கட்டினா அவள் போய் அங்கே சொகுசாக இருப்பான், நானும் இங்கே நல்லா இருப்பான். இதே தான் சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டுது. சரி சாகல, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. சரி, இப்போ நீங்கள் கடைசியாக என்னதான் சொல்ல வரீங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க, 3 பேர் நல்லா கேட்டுங்க. நான் அந்த குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்குதுன்றதுக்காக மட்டும் நான் கட்டி வைக்கல, சரியா? அவங்க எந்த வரதட்சணையும் எந்த சீசனமும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க.
அதனால தான் நான் அந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க குழந்தைனாரு, கயல்விழி ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்ட்டா, எங்களுக்கும் விருப்பம் இல்ல. சரி, இதை நிறுத்தணும். நீங்க நிறுத்தணும்னா என்ன, நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓ, அப்படி வரீங்களா? சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அதானே? சரி, நிறுத்திடுறேங்க. சரி, இதே நான் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையே நான் பார்க்குறேன். இவ படித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்து அந்த வீட்டில் என்ன சீர்சனம் செய்ய சொல்கிறாங்களோ, நகை செய்ய சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் அதை போட்டு கட்டி கொடுக்குறீங்களா சொல்லுங்கள். நான் இப்போயே அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஆமாம், நீங்கள் ஒன்றும் மாப்பிள்ளையெல்லாம் எதுவும் பார்க்க தேவை, நான் பார்க்குறேன். ஆனால் அந்த வீட்டில் என்ன சீர் செய்ய சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா சொல்லுங்கள். இப்போவே இந்த கல்யாணத்தை நான் உடனடியாக நிறுத்துறேன். சும்மா இன்னைக்கு பேசிட்டு அன்னைக்கு வேற மாதிரி பேசக்கூடாது. சரி குழந்தைனாரே, நீங்க சொல்றதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். எனக்கு கையில எனக்கு புள்ள மாதிரி தான், அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அவளுக்கு சீர்சனம் எல்லாம் செய்யணும்ல, நாங்க செஞ்சுக்கிறோம். ஏமா நீ மட்டும் சொல்லிட்டா போதுமா? உன் வீட்டுக்காரர் சொல்லணுமே. சரி சகல, அதான் தெய்வான சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன, எனக்கு சம்மந்தம் தான். இந்த கல்யாணம் ஏற்பாட நீங்க நிறுத்துங்க. சரி, நிறுத்திடுறேன். சுமதி, வா சுமதி, வந்து குழந்தைனார் பக்கத்துல நில்லு. சகல, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி கௌசல்யா கல்யாணம், சரியா? அவசியம் குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். ஆமா குழந்தைனாரே, பொண்ணு பாக்குறதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டும் வரல, ஏதோ காரணம் சொல்லிட்டீங்க. இதுக்கப்ப இந்த கல்யாணத்துக்காது அவசியம் வாங்க. வரேன். என்ன இது, இவ்வளோ நேரமாக உட்காந்து இருக்கிற, ஒரு சவாரி கூட வர மாட்டுது. ஆட்டோ வாங்கின அன்னைக்கு நிறைய சவாரி வந்தது, அப்புறம் மறுநாள் கொஞ்சம் குறைஞ்சிது, இப்போ சுத்தமாக வர மாட்டுது. சரி, போ வரோம். இப்போ தானே வந்திருக்குறோம், போ பிக்கப் ஆகிடும். நமக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம ஆட்டோவில் ஏறுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும். சில ஷார்ட்கட்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து போகணும். என்ன ஆச்சு அகஸ்டினுக்கு? ஏன் போனே போட மாட்டான்? சரி, நாம ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, சரி ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பானே, எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கானோ தெரியல, நான் ஃபோன் பண்ணல. அவனாவது ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணலாம்ல. அன்னைக்கு நேரில் போன அன்னைக்கு சரியாகவே பேசல, ஏதோ வீட்டில் பிரச்சனை சொல்லிட்டு போனான். ஒருவேளை ரொம்ப ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அதனால தான் ஃபோன் பண்ணலையோ? சரி, அவன் ஃபோன் பண்ணலாம், என்ன நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். இல்லைனா அப்புறம் நீ ஏன் ஃபோன் பண்ணல நம்மளே கேட்டாலும் கேட்பான். லாவண்யா ஃபோன் பண்றாளா? மனசே கஷ்டமா இருக்குது, எப்படி இவகிட்ட பேசுறது? சரி, பேசுவோம். அந்த பொண்ணு நம்ம மேல பாசமா ஆசை வச்சிருக்காதா, நாம தான் தேவையில்லாம வேற ஏதோ நினைச்சிட்டோம். சரி, லாவண்யா கிட்ட பேசுவோம். ஹலோ அகஸ்டின், ஒர்க்கா இருக்கியா? ஃப்ரீயா இருக்கியா? சொல்லு லாவண்யா, ஃப்ரீயா தான் இருக்க, சொல்லு. அகஸ்டின், எதுக்குடா நீ ஃபோனே பண்ணவே இல்லை? அன்னைக்கு நேர்ல பேசினப்ப போன வந்தா, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணிய நீ? லாவண்யா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்ணேன், உனக்கு போகவே மாட்டேது, ஒரு டிக்கு தான் காமிக்குது. பிளாக் பண்ணி வச்சிருக்கிய நீ. அகஸ்டின், நான் ஏன் பிளாக் பண்ண போறேன்? இதோ தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்க போல. சரி, நான் ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் போடுறேன். இதுக்கப்புறம் அதுல எனக்கு மெசேஜ் பண்ணு. அப்படியா? சரி சரி அகஸ்டின், அன்னைக்கு நேர்ல பேசுறதுக்கு ஆசையா வந்த, நீ தான் பேசாம போயிட்ட. அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? ஏன் போயிட்ட நீ? அதுவா? பரவாயில்ல அகஸ்டின், சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம் விட்டுரு. ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்லாம் வேணாம். இல்ல லாவண்யா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மாப்பிள்ளையானா என் தங்கச்சிக்கு பிடிக்கலன்னுட்டா. இருந்தாலும் எங்கள் அப்பா நீ அவனை கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாரா. இந்த மாதிரி அது கொஞ்சம் அது சம் ப்ராப்ளம், அதனால கூப்பிட்டா. சரி, ஏதோ கூப்பிட்றாலே சொல்லிட்டு என்னவோ ஏதோ அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா கொஞ்சம் கோவக்காரு, அதனால அவர் திட்டுறாரோ அடிக்கிறாரோ சொல்லிட்டு நான் போயிட்டேன் லாவண்யா. ஓ, அதனால தான்
போயிட்டியா அகஸ்டின்? சரி சரி, இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சா? சரி, அப்புறம் நம்ம மறுபடியும் எப்ப நேர்ல மீட் பண்றது? ஐயோ, லாவண்யா வேற நேர்ல மீட் பண்ணணும்னு ஆசாசியா சொல்றா. எனக்கு ஏன்னா அந்த நினப்பு தான் இன்னும் இருக்குதே. எப்படி நான் அதை மறக்கிறது? ஹலோ ஹலோ அகஸ்டின். லாவண்யா, உன்னை கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன்னு ஏதாவது நினச்சிக்காத. உண்மையாலுமே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆ அகஸ்டின், என்ன அகஸ்டின் மறுபடியும் கேக்குற? இல்ல, என் எமோஷனால நீ விளையாடுற அகஸ்டின். இந்த மாதிரி மறுபடியும் கேட்காத. ஆ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. ஆனா நீ இப்படி கேக்குறியே, இது உனக்கு நியாயமா? மத்தவங்க மாதிரி நீ இல்ல, நீ நல்லவா சொல்லிட்டு தான் உன்னை விரும்பின. இப்ப என்ன கைட்டு விடலான்னு பாக்குறியா? நீ எதாவது காரணம் சொல்லி அப்படி மட்டும் நீ எதாவது பண்ண, நான் உண்மையாலே சேர்த்துருவ சொல்லிட்டேன். ஐயோ லாவண்யா, நான் சும்மா தான் கேட்டேன் நான். சரி சரி, கோச்சிக்காத. சும்மா கேட்டியா? இன்னொரு தடவை இந்த கேள்வி நீ கேட்ட, அவ்வளவுதான், உன்னை சாவடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னது? என்ன சாவடிச்சிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவியா? ஆமா, பின்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா அப்படிதான் பண்ணுவேன். இன்னொரு தடவை நீ கேளு. சரி, இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் லாவண்யா. இப்போ ரொம்ப புரிஞ்சுட்டேன் உன்னை பற்றியே. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். நீ என்ன கேட்ட? நேரில் எப்போ மீட் பண்ணலாம் தானே கேட்ட? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்கள் அக்காவுக்கு 2ஆம் தேதி கல்யாணம். அன்னைக்கு மண்டபத்துக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம் நேரில். என்னது, உங்க அக்காவுக்கு கல்யாணமா? உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தானே இருக்கான்னு சொன்னா, இப்போ எங்க இந்த அக்கா வந்தாங்க? அப்ப போய் சொன்னியா? பாத்தியா, உடனே இப்படி சொல்லிட்டு போய் சொல்றேனே. இதான் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. சரி, இருக்கட்டும். லூசே, எங்க அக்கானா என் கூட பிறந்த அக்கா இல்ல, எங்க பெரியம்மா பொண்ணு, எங்க அம்மாவோட அக்கா பொண்ணு. உங்க பெரியம்மா பொண்ணா? சரி, நான் எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? நாங்க வந்தனா உங்க வீட்டுல நான் யாருன்னு கேட்க மாட்டாங்க. எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது? வா லாவண்யா, பாத்துக்கலாம். எங்க வீட்டுல கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லு. இதெல்லாம் உனக்கே தெரியாதா? சரி, வர நாத்தனார் கல்யாணத்துக்கு அவசியம் நான் வந்தே தீரணும். வர. ஓஹோ, நாத்தனாரா? அப்படி போடு. சரி. ஆட்டோக்கார தம்பி, ஆட்டோ வருமா? லாவண்யா, சரி, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். ஒரு சவாரி ஒன்று வந்திருக்கு, அப்புறம் பேசுறேன். சரி அகஸ்டின்.